வெனஸ்டே மார்னிங் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு 4 நாளாக ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதை இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா நெய் காய்ச்சறது தான். நம்ம வந்து பாலாடை தயிராடை ரெண்டுமே எடுத்து ஒரு 2 மந்த்தாக சேர்த்து வச்சது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக ரம்பிடுச்சு. அதை வந்து நம்ம ஒரு வெண்ணெய் எடுக்கலாம் நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் போட்டு அரைச்சி என்னடா வெண்ணெய் திரண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பூனை கொண்டு ஊற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ட்ரெயின் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 நிமிஷம் ஓடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வெண்ணெய் திரண்டே வந்து வெண்ணெய் திரண்டு வந்தோடனே மனசில் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை காய்ச்சி அதை எடுத்து டப்பாவில் ஊற்றுறப்போ ஒரு ஃபீல் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஒரு ஃபெயிலியரில் போயிட்டு முடிஞ்சிச்சு இந்த நெய் காய்ச்சறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணேன். வெண்ணெய் எடுக்கிறதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஒரு வழியாகிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த மோர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து ரோஜா செடிகளுக்கு ஊற்றிட்டா நல்லா வந்து துளிர் விடும், நல்லா வந்து பூ வைக்கும். மணி பிளான்ட்டுக்கு ஊற்றலாம், அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு ஊற்றலாம், சூப்பராக வந்து வளரும்.